டிவிகே காங்கிரஸ் இந்த ரெண்டு பார்ட்டியுடைய அலைன்ஸ் அப்படிங்கிறது அரசல் புரசலாக சில ரூமர்ஸ் எல்லாம் வந்து வந்தாலும் கூட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த கட்சியுடைய, அதாவது காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஏங்க அப்படிலாம் எந்த விஷயமும் நடக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸுடைய ஹெட்டு, அதாவது ஹெட்டுனா மாநில அளவில் ராகுல் காந்தி அவர்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி வந்து ஃபோன் மூலயமா ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட வந்து விஜய் அவர்கள் பேசியதாகவும், அப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க விஜய் அவர்களுடைய கட்சி சார்பாக வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் வந்து 70 தொகுதிகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சீட் ஷேரிங் வந்து காங்கிரஸ் வாங்குறதாகவும், அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2026 புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்து வருது. ஸோ இதில் குறிப்பாக இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, இப்போது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணுற விதமாக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகார் தேர்தலுடைய தோல்விக்கு அடுத்தபடியாக ஒரு சில முடிவு வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை எடுத்தால் கேரளாலையும் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டலம் இருக்குது. அதனால் கேரளாவும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தோம்னா கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தமிழ்நாடு, புதுச்சேரி ஒன்றா கவர் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் மற்ற அந்த வெஸ்ட் பெங்கால், அசாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி அவங்க ஃபார்ம் பண்ணுற அலைன்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கணும். பட் குறிப்பாக இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை பண்ணணும். விஜய் ஒருத்தரால் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திமுகவுடைய அலைன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்க. திமுக பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இப்போ கூட பார்த்தோம்னா அந்த வலிமையான கூட்டணி, அது இண்டி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயத்த சொன்னாலுமே கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலுமே டெல்லியிலேருந்து தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வரோங்க, டிவிக்கே கூட நாங்கள் அலைன்ஸ் போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாகும். அது வரைக்கும் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்போ திமுக கூட்டணியுடைய ஒரு சஸ்டைனபிளாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல ஒன்று பார்க்கணுன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் மறுக்கவும் இல்லை, அதாவது டிவிக்கே கூட வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 விதமான ஆன்சர் தான் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த பீகாருடைய தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும், காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து பார்த்து முடிவெடுக்கிறதுல ஒரு ராகுல் காந்தி அவர்களும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவராக அந்த மல்லிகார்ஜுன கார்கே அவரும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமானவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு டெசிஷன், எப்படியாவது வந்து விஜய் அவர்களுடைய அலைன்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் பாருங்களேன், விஜய் அவர்களும் வந்து எஸ்ஐஆரை வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தோம்னா எஸ்ஐஆர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை எதிர்த்துட்டே வராரு. கடந்த ஒரு 2 மாதமாகவே நம்ம பார்த்துட்ருப்போம். ஹைட்ரோஜன் குண்டு போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. பட் எவ்வளோ பண்ணாலுமே அவருக்கு வந்து ஒரு பூஸ்டிங், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரிசல்ட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது நிறைய வந்து ஃபெயிலியர்ஸை தான் வந்து சந்திக்கிறார். அதனால் சரி நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா சவுத் இந்தியாவில் நம்ம கிளவரான ஒரு டிசிஷன் வேணும். அதனால் விஜய் அவர்களை வந்து சூஸ் பண்ணணும், டிவிகேவோட அலைன்ஸை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணால் தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து பெற்றுடும். விஜயும் பார்த்தோம்னா பிஜேபி எதிர்த்து தானே இருக்கிறாரு. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி அப்படின்னே வந்து பிஜேபி கூட எந்த காலத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து டிவிகே சைட்லேருந்து உறுதிப்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இதை தாண்டி காங்கிரஸ் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த பக்கம் பீகாரில் வாங்கின அடி கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனை வந்து எடுக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த வெற்றி தோல்வி கணக்கு கூட்டி கழித்தல் இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு மிகப்பெரிய அலைன்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா செம்மையாக இருக்குங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், நான் வந்து வரவேற்பேன். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சாரத்தில் அப்படி போனாங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்கும். ஸோ கேரளா ஒரு பக்கம், கேரளாலேயும் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மாசு இருக்குது. இந்த பக்கம் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஜேபி அலை, எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ 2 பேரும் இந்த பிரச்சாரங்களில் அப்படியே வந்து புதுச்சேரி இதை மொத்தமாக கவர் பண்ணாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மாசாக இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கார்த்திக் சிதம்பரம்லாம் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். இப்போ மாணிக்கம் தாகூர் இருக்கார். இந்த மாதிரி காங்கிரஸ்லேயும் பார்த்தோம்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு
கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஒரு வலு சேர்க்கும் விதமாக வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், காமராஜர் அவர்களுடைய காலம் அந்த பீரியடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டே இல்லை. காங்கிரஸோட எழுச்சி அப்படிங்கிறது இல்லை, ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வீழ்ச்சி, அப்படியே அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த பக்கம் விஜய் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா இளைய காமராஜர் அப்படின்னு சிலர் வந்து சொன்னாலுமே அதை ஒரு வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலுமே காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை வந்து நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. தன்னுடைய கொள்கை தலைவராக வந்து காமராஜர் அவர்களை வந்து வச்சிருக்கிறாரு. டிவிக்கோட பேனர்லேயும் நம்ம அந்த ஐடியாலஜிக்கல் லீடர்லேயே பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த காமராஜர் அவர்களுடைய அந்த கவர்மெண்ட்டை அந்த ஆட்சியை திரும்ப தரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவிக்கே காங்கிரஸுடைய அலைன்ஸ் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அப்படி சேர்றதுல தப்பு இல்லை, பட் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அஃபிஷியலாக எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் 2 கட்சிகளுமே பார்த்தோம்னா அந்த சோஷியலிசம், கம்யூனிசம், அது மாதிரி இகாலிட்டேரியனிசம் 2 கட்சியுமே வந்து ஒரு மதச்சார்பின்மை அது அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அதனால் 2 பேருமே ஒரு ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொன்று, விஜய் அவர்களால் வந்து வெறும்னே ஸ்டேட் லெவலில் தனிச்சியோ இல்லை சின்ன சின்ன கட்சிகளை வச்சு மட்டுமே வந்து பார்ட்டியை வந்து ஒரு பெரிய லெவலில் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். இருந்தாலுமே ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பார்ட்டி அவரால் பிஜேபியில் சேர முடியாது. பட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டும் வந்து இந்தியாவில் கிடையாது. பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் அந்த காங்கிரஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட சப்போர்ட் ஒரு அலையன்ஸில் இருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவருக்கு வந்து கொண்டு போகும். டிவிக்கு இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில், கேரளாலையும் வளர்கிறதுக்கு, சவுத் இந்தியா தாண்டி வந்து இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் வரலாம். டிவிகேவுடைய பிராண்ட் அப்படிங்கிறது இந்தியா லெவலில், நேஷ்னல் லெவலில் வந்து எல்லோரும் பேசப்படுற அளவுக்கு இருக்கும். பெரிய லெவலில் ஒரு குரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த ஒரு கவர்மெண்ட்டை, அந்த ஒரு ஆட்சியை தரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க, டிவிகேவும் காங்கிரஸும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்தா அப்படின்னா? ஸோ விரைவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.